வணக்கம். இந்த பதிவை காணொளியில் பதிவு செய்கின்றேன். வருகின்ற ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற ஒரு நபர், 2 நபராக செந்தில், சீமான், இவங்க 2 பேரும் என்று முக்குளத்தோரையை ஊச்சி கட்டணும் என்று நினைப்பு கொண்டே அதில் சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, மேடை மேடை தேவுமாறே என்ற முக்குளத்தோரை பெருமையாக பேசி 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 என்ன வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவரை வீழ்த்தி என்றும் நினைப்போடு செயல்பட்டு கொள்கின்றிருக்கிறார். அவர் கொள்கை என்னென்றால், முக்குளத்தோரை ஃபுல் மக்களின் காலி பண்ணணும் என்று முடிவு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒன்று நான் கேட்குறேன், முக்குளத்தூர் மக்களை உங்களுக்கு பேசாமல் என்ன உங்களுக்கு இருக்க முடியாதா? முக்குளத்தூரை வச்சு வளர்ந்து வந்த சீமான், நேதாஜி, புலித்தேவர், ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் மேடை மேடையாக பேசி அது மதத்தையும் முக்குளத்தூர் சமுதாயத்தில் உள்ள பிற சமூக தியாகிகளையும் நீங்கள் என்னத்துக்கு பேசி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பேசுகின்ற தலைவர்களை, நீங்கள் முக்குளத்தூர் தலைவர்களை நீங்கள் பேசணும்னு இது கிடையாது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். மாறி மாறி என்னமோ முக்குளத்தூர் தலைவரில் நீங்கள் பெருமை எடுத்து நீங்கள் பேச வேண்டும், ஒன்றும் இது பேச வேண்டாம். முக்குளத்தூர் இருக்க சமுதாயத்திலிருந்து நாங்கள் உங்களை, சீமான், நாங்கள் எங்கள் தேவர் சமுதாயத்தில் உள்ள தேவர் ஐயாவையும், புலித்தேவர், வீரபாண்டி கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், நேதாஜி, இவங்களை நீங்கள் மேடை மேடையாக பேசுங்கள் என்று நாங்கள் சொன்னோமா? நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். உறுதியாக கேட்டுக்கோங்க. இது வன்மையாக கண்டிக்கப்படுது. மாறி மாறி நீங்கள் மேடை மேடையை பேசி பேசி முக்குளத்தோர்களே, வருகின்ற தேர்தலில் சீமானை தோல்வியடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டேன் என்றால், ஒரே தென் மாவட்டத்தில் சாதி கலவரத்தை நிறைய தூண்டுகின்றார் சீமான். அவர் கூட சேர்ந்த ஒரு நபரும், செந்தில் என்ற நபரும் வருகின்ற ஒரு வாரமாக பரபரப்பாக நல்ல பேசப்படுகின்ற, இணையதளத்தில் பேசப்படுகிற ஒரு வீடியோ காணொலியில் பார்க்க நிலைமையாக இருக்க வேண்டும். யூடியூப் இதில் பார்த்தாலும் அவருக்கு நானும் கேட்குற என்ன கேள்வி, உங்களுக்கு தேவரை பற்றி உங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே. உங்கள் சமுதாயத்தை என்ன பணியோ அதை பற்றி, உங்கள் மக்களுக்கு என்ன குறைகளோ அதை தான் நீங்கள் பேசிக்கொண்டணும். முக்குளத்தோரை நாங்கள் உங்களை இந்த இடத்தில் இருந்து நீங்கள் முக்குளத்தோரை பேசுங்கள் என்றும் நாங்கள் சொல்லவில்லையே. நீங்கள் வளர்ந்து வர்றதுக்கு எங்கள் முக்குளத்தோர் சமுதாயம் தான் உங்களுக்கு தேவையா? அப்படி ஒன்றும் தேவை ஒன்றும் இல்லையே. நீங்கள் வளரணும்னா உங்கள் சமுதாயத்தை வைத்து உங்கள் சமுதாயத்தை நீங்கள் பெருமையாக பேசி நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கலாம். அதுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தை வச்சு தான் நீங்கள் எதிர்த்து தேவரை அப்படி பேசி இப்படி பேசி, நேதாஜி அப்படி பேசி தான் நீங்கள் வளரணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கொள்கை இது இல்லை. உங்கள் கொள்கை உங்கள் சமுதாயத்தை என்னைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், உங்கள் சமுதாயத்துக்கு என்ன தேவை நீங்கள் அதை பேசி நீங்கள் வளர வேண்டும். முக்குளத்தூர் சமுதாயத்தை சொல்லி நீங்கள் ஒரு போராட்டத்தை வச்சு நீங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தில் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறது தப்பு. எந்த காணொலியும் இல்லை, எந்த மேடையிலும் நீங்கள் தேவர் சமுதாயத்தையும்
சமுதாய தலைவரிலையும் நீங்கள் இழிவாக பேசக்கூடாது. பேசினால் வன்மையாக கண்டிக்கப்படும். இங்கு 2 பேரும் சீமான், செந்தில் என்ற 2 பேரும் பேசுகின்ற நோக்கத்தை பார்த்தீங்கன்னா சாதி கலவரத்தை தென் மாவட்டத்தில் தூண்டுற மாதிரி இருக்குது. தென் மாவட்டத்தில் இப்போ கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. தமிழக அரசுக்கு நான் ஒன்று கேட்குறேன், இவ்வளவு நாளாக இந்த பேசிக்கிட்டு இருக்காங்களே, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசு, உங்களுக்கு ஏன் இவ்வளவு நாள் தாமதம்? எந்த முக்குலத்தோர் சமுதாயத்தில் உள்ள தலைவரை மேடை பேசுறதுக்கு யாரும் அனுமதி கொடுக்கக்கூடாது. இந்த மேடை பேசுகிறவங்களுக்கு தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். மகமது முதலமைச்சர்களே மு.க. ஸ்டாலின் அவங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கோம். முக்குலத்தோர் சமுதாயத்திலிருந்து உங்களோட கவனத்தை தென் மாவட்டத்தில் கொஞ்சம் செலுத்துங்கள். தென் மாவட்டத்தில் சாதி கலவரத்தை தூண்டுகின்ற கும்பலை நீங்கள் நேற்று ஒரு வீடியோவில் ஒரு ஆளை பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இசைக்கிராஜா தேவரை தூத்துக்குடி இசைக்கிராஜா தேவர் என்ன பண்ணுறான்னா, அவங்காரு இவங்காரு அவன் அப்படிங்காரு, ஆட்டோ ஓட்டினாங்காரு, இங்கே ஓட்டினாங்காரு, அவனுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு பணியாகணும் அப்படிங்காரு. நான் ஒன்று சொல்கிறேன், நான் அவங்க வீட்டில் இது சாப்பிட செஞ்சோம். பிஎம்டி கொள்கையே வேறு கொள்கை. நீங்கள் தவறாக பேசியது வன்மையாக கண்டிக்கிறோம். இதுவரைக்கும் பிஎம்டியில் அண்ணன் மேடையாக பேசி கொண்டு இருக்க ஒரே வார்த்தைகள், முக்குலத்தோர் சமுதாயங்களே நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்கன்னு அண்ணன் இதுவரைக்கும் கூறிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் தப்பான வீடியோவை போட்டது உண்மையாக கண்டிக்கப்படுது. எங்களோட நோக்கமே கொள்கை வேறை. நீங்கள் தவறாக வீடியோ செலுத்த இணையதளத்தில் போட வேண்டாம்.